உயிரை பறிக்கும் அளவிற்கு பொது இடங்களில் ரீல்ஸ் மோகம் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, பெரிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் கவர்ச்சிகரமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. அது என்னென்னா பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்குது. இது சில இடங்களில், பொது வழிகளில், கோவில்களில் இதே மாதிரி ரீல்ஸ் மோகத்தினால போடுறாங்க. அது அரசாங்கம், இந்த காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கான வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்னாலுமே அதற்கு திரும்ப திரும்ப அதை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை கண்டு ஒரு பயம் இல்லை. நல்ல விஷயங்களை ரீல்ஸ் போடுறத நம்ம ஊக்குவிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் தவறான விஷயங்கள் வரும்போது, இல்லை சமூகத்துக்கு தேவையில்லாத, சமூகத்துக்கு எதிர்மறையான உணர்வுகளை தூண்டக்கூடிய விதமான அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம கட்டாயமாக தவிர்த்தாகணும். அதை எந்த காரணத்தை கொண்டும் பொதுமக்களாகிய நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. அதை ஊக்குவிக்கும் போது தான் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் கண்ணாபின்னான்னு அதாவது சமூகத்துக்கு தேவையில்லாததும் சமூகத்துக்கு முறைகேடாகவும் நிறைய ரீல்ஸ்களை போடுறாங்க. இதை தவிர்க்கப்பட வேண்டியது. ரீல்ஸ் எடுக்கிறங்கிற மோகத்தில் கேரளாவில் ஒரு பொண்ணு ரீல்ஸ் எடுத்து கண்டென்ட் வேணுங்கிற நிலையில் ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. இதனால ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி தெருவில் வந்துடுச்சு. அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது பற்றி பிரச்சனை கிடையாது, அடுத்தவங்க பாதிக்கப்படாத உள்ள நிலைமையில ரீல்ஸ் போட்டால் இது அழகாக இருக்கும். ரீல்ஸ் இப்போ நம்ம எந்த சோஷியல் மீடியாவை எடுத்தாலுமே நிறைய ரீல்ஸ் வருது. அது பொது இடங்களில் நிறைய பேர் பொதுமக்களை பாதிக்கப்படுறது மாதிரி நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நின்று போடுறாங்க. நல்ல வீடியோஸும் போடுறாங்க, இதில் நிறைய தப்பான விஷயங்களும் அவங்க அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வயலன்ஸாக தோணுச்சு அப்படின்னா, ஆபாசமாக இருக்குதுன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அதிலேயே ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ரிப்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிட்டாலே அதிலேயே கேட்பாங்க. அதாவது ஆப்ஷனே போட்டுவாங்க, வயலன்ஸ் சம்மந்தமானதா, நூய்சென்ஸா, இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் அந்த மாதிரியா, சில்ட்ரன்ஸுக்கு எகெயின்ஸ்ட் ஆனதா, லா எகெயின்ஸ்ட் ஆனதா, இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சோஷியல் மீடியாக்காரங்களே அந்த வீடியோ பிளாக் பண்ணிடுவாங்க. மக்கள் குரல் பகுதியில பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.